அடுத்து முதலாவதா என்ன விஷயத்துக்காக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் தனுஷ்காக தான் சொல்லுவேன். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த தடவை நடிகர் தனுஷ்காக இந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். பட் டேரக்டர் தனுஷ்காக இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அப்படி என்னங்க பெருசாக நடிகர் தனுஷ் வந்து டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக யோசிக்காமல் சொல்லுவேன். ஸோ அவர் நினைச்ச ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப அழகாக ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். சென்டிமெண்ட் சீன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுங்கள். இந்த படத்தில் ஆடியன்ஸை கண்கலங்க வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷோட அப்பா ராஜ்கிரண் இறந்தோடனே அவர் ஃபாரின்லேருந்து அவர் சொந்த ஊருக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது உள்ள சென்டிமெண்ட் சீன் ஆகட்டும், அதே மாதிரி இளவரசு ஃபாரின்லேருந்து வந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது செருப்பு கலத்திட்டு இருக்கும்போது அவரோட மனைவியும் அவரோட குழந்தைகளும் பேசிகிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக பார்க்கும்போது உள்ள ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்கிரனோட கடையில் வந்து அவரோட ஃப்ரெண்டு டெய்லி வந்து இட்லி சாப்பிட்டுட்டு அந்த ஒரு ஹாப்பியாக இருப்பார்ல, அதுக்கப்புறம் ராஜ்கிரண் போனதுக்கப்புறம் அவரோட பையன் தனுஷ் எடுத்து அந்த கடை நடத்தும் போது அதே மாதிரி இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபீலே இருக்காது. கடைசியாக வந்துட்டு ஒரு இட்லி சாப்பிடும்போது சிவனேசன்ட்ட சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த இடத்துல கண் கலங்குற சீன் ஆகட்டும். அண்ட் தனுஷ் வந்து நித்யா மேனன் கிட்ட வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் சொல்லும்போது உள்ள சீன் ஆகட்டும். இப்படி ரொம்ப அழகாக வந்து சென்டிமெண்ட் சீனை வந்து மக்களுக்கு வந்து கன்வே பண்ணதாகட்டும், அண்ட் அவர் சொன்ன கோர் மெசேஜ் ஆகட்டும், அண்ட் சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு வந்து நம்மளை கூட்டு போனதாகட்டும், இப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் தனுஷ் வந்து டேரக்டராக வந்து ரொம்ப அழகாக வந்து பிரமாதப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். டேரக்ஷனை தாண்டி இந்த படத்தில் வந்து ஆஸ் யூஷுவல் நடிப்பில் வந்து நடிகர் தனுஷ் வந்து பட்டையை கிளப்பியிருக்காப்புல. இந்த படத்தில் அவர் நடிச்சிருன்னு சொல்லதை விட வந்து வாழ்ந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வரக்கூடிய எல்லா சீன்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், வசனமே இல்லாமல் நிறைய சீன்ஸில் வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷனால் மட்டுமே வந்து அந்த சொல்லக்கூடிய மெசேஜை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணியிருக்காரு. அண்ட் அப்பா மகன் சென்டிமெண்ட்டில் நடிக்கிற சீன் ஆகட்டும், அண்ட் லவ் சீன் ஆகட்டும், ஃபீல் பண்ணக்கூடிய சீன் ஆகட்டும், இப்படி எல்லா சீன்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் தனுஷ் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி டேரக்டர் தனுஷ்காகவும் சரி, நடிகர் தனுஷ்காகவும் சரி, இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பார்க்கலாம். இப்படி இந்த 3 முக்கியமான விஷயத்துக்காக இந்த இட்லி கடை படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு படத்தில் சந்திக்கலாம். டாடா, பாய்.